வணக்கம் நண்பா. உங்களுக்கு கோபம் வருதா? பிரச்சனை வரும்போது அதை எதிர்கொள்ள பயமா இருக்கா? இந்த 7 விஷயங்களை மட்டும் பின்பற்றுங்க. உங்கள் மனநிலையும் உங்கள் வாழ்க்கையும் இரண்டுமே மாறும். கண்டிப்பா நீங்களே சீக்கிரம் உணர்வீங்க. 1. பிரச்சனையை எதிர்கொள்ளுங்க, ஓடாதீங்க. நண்பா, நேர்மையா ஒரு விஷயம் கேட்கணும். வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா என்ன பண்றோம்? தவிர்க்கிறோம், பயப்படுகிறோம், அப்புறம் பார்க்கலாம்னு அதை அப்படியே தள்ளி வைக்கிறோம். ஆனா தெரியுமா, நீ தவிர்க்க அந்த பிரச்சனை ஒன்னும் தீரப்போவதில்லை. எப்படி இருந்தாலும் எப்போவாவது நீதான் அதை எதிர்கொண்டாக வேண்டும். ஒரு பிரச்சனை வந்தா அதை எதிர்கொள்ள முதல்ல பயமா தான் இருக்கும். ஆனா எதிர்கொள்ளாம விட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்களை கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமா மாத்திரும். தைரியமா நில்லுங்க. பிரச்சனையை நேருக்கு நேர் எதிர்கொள்ளுங்க. கண்டிப்பா உங்களால தீர்க்க முடியும். 2. கோபம் வந்தா யாரை கஷ்டப்படுத்துகிறோம்? கோபம் வரும்போது நாம என்ன பண்றோம்? யோசிக்காம சம்பந்தப்பட்டவங்களை திட்டுவோம். அப்படி திட்டும்போது அவங்க பண்ண தப்பு பெருசா இல்லாம நாம பண்றதுதான் பெரிய தப்பா ஆகிரும். அவங்க எங்கேயோ சந்தோஷமா இருப்பாங்க, இத பத்தியே யோசிக்காம. ஆனா நீங்க மட்டும் ஏன் அதையே நினைச்சிட்டு உங்களையே காயப்படுத்திக்கணும்? உடனே எதிர்வினை புரியாம கொஞ்சம் பொறுமையா யோசிங்க. ஒருத்தர் முதல்ல தங்களை கட்டுப்படுத்த கத்துக்கிட்டா அவங்களால எதுவும் சாதிக்க முடியும். 3. எதுவும் பண்றதுக்கு முன்னாடி ஆழமா மூச்சு விடுங்க. கோபம் வரும்போது நாம பண்ற மிகப்பெரிய தவறு என்னன்னா, உடனே எதிர்வினை புரிகிறோம். அந்த ஒரு செய்தி, அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு பார்வை, உடனே பதில் சொல்கிறோம். அப்புறம் அதை நினைச்சு வருத்தப்படுகிறோம். இனிமேல் ஒன்னு மட்டும் பின்பற்றுங்க. எதுவும் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஆழமான மூச்சு விடுங்க. உள்ளே இழுங்க 4 வினாடி, நிறுத்துங்க 4 வினாடி, வெளியே விடுங்க 4 வினாடி. அந்த 12 வினாடியில் உங்கள் மூளை புத்துணர்ச்சி பெறும். தெளிவா யோசிக்க முடியும். தவறான முடிவு எடுக்காம சரியான முடிவு எடுக்க முடியும். இது சின்ன விஷயம்தான், ஆனா இது உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய உதவியாயிருக்கும். கோபம் வந்தா உடனே எதிர்வினை புரியாதீங்க. பொறுமையா யோசிச்சு முடிவெடுங்க. 4. அதிக யோசனையை நிறுத்துங்க. கோபத்தோட வரும் மிகப்பெரிய தோழன் யாரன்னா அதிக யோசனை. அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க? நான் என்ன தப்பு பண்ணினேன்? நாளைக்கு என்னாகும்? இந்த சுழல்ல மனசு சுத்தும், தூக்கம் வராது, சாப்பிட முடியாது, எந்த ஒரு விஷயத்திலும் கவனம் செலுத்த முடியாது. அதிக யோசனையை நிறுத்த ஒரே ஒரு வழி இருக்கு. நடக்கிற எல்லாத்துக்கும் காரணம் தேடாம நடக்கிறதை நடக்கிறபடி விட்டுட்டு அடுத்த விஷயத்துல கவனம் செலுத்துங்க. இது உங்களை முன்னேற வைக்க உதவும். 5. யாரிடமும் எதுவும் எதிர்பார்க்காதீங்க. இப்போ ஒரு கசப்பான உண்மை சொல்றேன். நாம கோபப்படுவதுக்கு, மனம் நோகுவதுக்கு ஒரே ஒரு காரணம்தான். நாம எல்லாரிடமும் எதையாவது எதிர்பார்க்கிறோம். அவங்க என்னை புரிஞ்சுக்கணும், பாராட்டணும், என் கூட என்னக்காக பேசணும், இப்படி நிறைய இருக்கு. ஆனா கேளுங்க நண்பா, யாரும் உங்களை நிறைவு செய்ய இங்க வரல. உங்கள் கூட இருப்பவங்களாலும் எல்லா விஷயத்திலும் உங்களை நிறைவு செய்து உங்களுக்கு பிடிச்சபடி நடந்துக்க முடியாது. நீதான் உன்னை நிறைவு செய்துக்கணும். சரி, இவங்க இப்படித்தான், நீ ஏற்றுக்கோங்க. அவங்கள மாத்த பார்க்காதீங்க, உங்களை வளர்த்துக்கோங்க. எதிர்பார்ப்பு குறைஞ்சா தானா கோபமும் குறையும், நிதானம் வரும். 6. நிதானத்தை பழக்கமாக மாத்துங்க. உடற்பயிற்சி கூடத்தில் போய் பழுதூக்குகிறோம். முதல்ல கஷ்டமாயிருக்கும். மறுபடியும் செய்ய உடல் பழகிவிடும். தசை நினைவு உருவாகும். நிதானமாயிருக்கிறதும் சரியாக இதுவேதான். கோபம் வரும்போது நிதானமாயிருக்க முயற்சி பண்ணுங்க. தோற்றாலும் பரவாயில்லை, மறுபடியும் முயற்சி பண்ணுங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்க பொறுமையை தேர்ந்தெடுக்கும் போது உங்கள் மூளையில் ஒரு புதிய பாதை உருவாகும். ஒரு நாள் தானா நிதானமான பதில் வரும். அது பயிற்சி பெற்ற வலிமை நண்பா. நிதானம் என்பது பலவீனம் இல்லை, நிதானம் என்பது உங்கள் மிகப்பெரிய வலிமை. 7. ஒரே ஒரு வாக்கியம் தினமும் சொல்லுங்க.
கடைசியா ஒன்னு சொல்றேன், இதுதான் மிக முக்கியமானது. தினமும் காலையில எழுந்திருச்சு கண்ணாடி பார்த்து இத சொல்லுங்க: எல்லாவற்றையும் பற்றியும் கவலைப்பட மாட்டேன். கவலைப்படுவதால இங்கே எதுவும் சரியாக போவதில்லை. சக்தி மட்டும் வீணாகும், நேரம் போகும். கட்டுப்படுத்த முடியாததை ஏற்றுக்கோங்க, கட்டுப்படுத்த முடிஞ்சதை செயலாக்குங்க. அவ்வளோதான். உங்கள் மூளை நம்ப ஆரம்பிக்கும். வாழ்க்கையில நிதானம் வரும், வலிமை வரும், தெளிவு வரும். நமக்கு வரும் கோபத்தை சரியா கையாண்டு நம் வலிமையா மாத்திக்கணும். எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியாது, ஆனா எல்லாத்துக்கும் எதிர்வினை புரியாம இருக்க முடியும். சரி நண்பா, விரைவா ஒரு நிமிஷம். நாம இந்த காணொளியில என்ன பார்த்தோம்? 1, பிரச்சனையை எதிர்கொள்ளாம ஓடக்கூடாது. 2, கோபத்தை எப்படி கையாள்வது. 3, எதுவும் பண்றதுக்கு முன்னாடி ஆழமா மூச்சு விட வேண்டும். 4, அதிக யோசனை வரும்போது பெருசா எதுவும் யோசிக்காதீங்க. 5, யாரிடமும் எதுவும் எதிர்பார்க்காதீங்க. 6, எந்த நேரத்திலும் நிதானமாயிருக்க பழக்கமா வளர்த்துக்கோங்க. 7, எல்லாவற்றையும் பற்றியும் கவலைப்பட மாட்டேன் தினமும் சொல்லுங்க. இந்த 7 விஷயங்களை மட்டும் பின்பற்றுங்க நண்பா. உங்கள் வாழ்க்கை கண்டிப்பா மாறும். இந்த காணொளி யாருக்காவது தேவைப்படும்னு தோணுதா? இப்பவே பகிருங்க. அது உங்கள் கையால நடக்கிற ஒரு நல்ல விஷயம். நன்றி நண்பா.